Hello friends, welcome back to our channel my COOKIPEDIA. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக் சாக்லேட் கேக் தான். பேக்கரியில கிடைக்கிற மாதிரி அதே பெர்ஃபெக்ட் டேஸ்ட் அண்ட் கலர்ல வீட்லயே ஸ்பாஞ்சா சாஃப்ட்டா கேக் பண்ணிடலாம். ஏன் இத பர்த்டே கேக்கா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேக்கிங்க்கு ரொம்ப முக்கியமானதே மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ எந்த மெஷர்மெண்ட்ஸில் நான் சொல்கிறேனோ அதே இதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சி கேக் கிடைக்கும். இல்லைனா கேக் நம்மளுக்கு ஹார்டாகிடும், நல்லா இருக்காது. சாக்லேட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கப் மாவு, நீங்கள் மைதா ஒரு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் சுகர், பவுடர்ட் சுகர், 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா நுரையாக வர வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பவுடர்ட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 3/4 கப் பவுடர்ட் சுகரை நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அந்த முட்டையோட வெள்ளைக்கருவோடு அது மிக்ஸ் ஆகி சர்க்கரை கரைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் நீர்த்து போகும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்பிளாக எந்த எலக்ட்ரிக் பீட்டரும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஸ்பூனை வச்சே இந்த கேக் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும் இதுக்கு. அண்ட் ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா கரையிற வரைக்கும், அதில் சேர்கிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இந்த கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்ம மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்தவித கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை கரைச்சிக்கணும் மாவை. அண்ட் கொக்கோ பவுடர் இப்போ சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கட்டி ஆகிடுறது மாவு, அதனால் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். பாலை ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப சேர்த்து கலக்கிக்கோங்க. கொக்கோ பவுடர் நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் ஈஸியாக கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணும்போது மட்டும் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1/4 கப் பால் தேவைப்படும். இது காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கேக் மிக்ஸ் ஆகி கிடச்சிடுச்சு. இதில் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பாதாம் பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணால் ஆட் பண்ண. இப்போ எதில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்ட பிறகு இந்த கேக்கை மிக்ஸ்சரை நான் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு அந்த பாக்ஸை நல்லா இப்படி டேப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு எந்த ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாது. இப்போ மேலே கார்னிஷிங்காக நான் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ அடுத்து ஆல்ரெடி நான் குக்கரில் சால்ட் ஆட் பண்ணி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த பாக்ஸை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுக்கணும்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மூடும்போது ரப்பரும் போட்டிருக்கக்கூடாது அண்ட் விசிலும் போடாமல் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஏதாவது ஒரு டூத் பிக் ஒரு கத்தியை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா தான் அது கூல் ஆகும். இப்போ வந்து கேக் ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. சைட்ஸை இந்த மாதிரி கத்தியை விட்டு கீறி விட்டுக்கிறேன். ஸோ தட் கேக் ஈஸியாக வந்துடும், டீமோல்ட் ஆகிடும். கத்தியை விட்டு கீறி விட்டுட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்லேயே சூப்பராக சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். பேக்கரியில் கூட இவ்வளோ சாஃப்டாக கிடைக்குமான்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கட் பண்ணும்போது நைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. அண்ட் டேஸ்ட்டும் நம்மளுக்கு பேக்கரி கேக்கை விட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களாம் அசந்து போகிற அளவுக்கு ஒரு கேக் இது. ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூப்பரான கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை குக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.